பட்டி தொட்டி எங்கும் தீ பரவட்டும் நம் தமிழ் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் பராசக்தி படத்தை பற்றி. சுதா குங்காரா ப்ரொவைடட் அனதர் பேங்கர். அப்போ சிஎம்மா இருந்த பக்த வட்சலம், யாருக்குமே தமிழ்நாட்டில் இது பற்றி தெரியாது. அந்த கார்த்திகேயன் அண்ணன் மாஸ், மாவீரனா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், மதராசியா இருக்கட்டும், இப்போ பராசக்தியா இருக்கட்டும், எல்லாமே டாப் கிளாஸ் மூவிஸாட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு டாப் டயர் ஆக்டர்ஸுக்கான எல்லா வாய்ப்புகளும் இல்லை ஆயிட்டாரு. அதர்வா த கேரக்டர்ஸ் த பெஸ்ட், நல்லா பண்ணியிருந்தாரு அதர்வா. அண்ட் ரவி மோகன், ஜேம் ரவின்னு சொல்லக்கூடாதுல, ரவி மோகன் அவரும் வில்லனிசம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லனிசம் இல்லை, ஒரு ஆண்டோகோனஸ் ரோல். அண்ட் சுதா குங்காரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸ் எல்லாமே தீப்பொறி டைலாக்ஸ். சில சீன்லாம் நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் டைலாக்ஸ். துரோகின்னு சுதா குங்காரோட ஒரு படம் இருக்கும், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதை விடுங்க, இறுதி சுட்லியா இருக்கட்டும், லைக் சூரரை போட்டிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உமன் கேரக்டரைசேஷன் சூப்பராக எழுதியிருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் டவுன் தான் ஆயிருக்கு. அதோட ஆர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு 1960 காலகட்டத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லாங்குவேஜ் அண்ட் டப்பிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அண்ட் ஜிவி பிரகாஷ்குமாரோட ஒரு பிஜிஎம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருந்தாலும் இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் பேங்கராக இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்னொரு முக்கிய குறிப்பு, டியர் விஜய் ஃபேன்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட். நான் இப்போ ட்விட்டரை பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்ரட் மட்டும் தான் பரப்பிட்டு இருக்கீங்க.